வாழ்ந்துட்டீங்க. இப்படித்தான் உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதை நான் தடுக்க விரும்பல. மகா, இத நான் குடிச்ச செத்துருவோம்மா. தெரியும்பா, குடிங்க. மகா, ஒண்ணு செய்வோமா? இத நீ குடிச்சுட. நான் எதுக்குப்பா குடிக்கணும்? நான் வாழ வேண்டியவப்பா. என் வாழ்க்கை நான் ஆசைப்படுற மாதிரி அமைஞ்சாதான் என்னால கடைசி வரைக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ முடியும். கட்டிக்க போற புருஷனை வச்சுதானப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. ஒரு நாளாவது கோபிய தனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு தான் நான் சாவேன். புருஷன் விஷயத்துல நான் என் அம்மா மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏண்டி, ஒரு பெத்த அப்பனை இதுக்கு மேல யாராலையும் அவமானப்படுத்த முடியாது. நீ உயிரோடு இருக்க கூடாது. சாகுடி, இத குடிச்சு சாகு. எனக்கு வேண்டாம். குடி, குடிடி. வேண்டாம். ஏய், என்னையே கீழ பிடிச்சு தள்ளுறியா? செத்து போ. வேண்டாண்டி, உயிரோடு இருக்காத. செத்து போ, செத்து போ. உயிரோடு இருக்க கூடாது. செத்து போடி. வேண்டாம். ஓடி அந்த பக்கம். கோபியை மறந்துரு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாது. சொல்லு, மறந்துட்டு சொல்லு. மறந்துட்டு சொல்லு. வாங்க வாங்க தரகரே, வாங்க. இருக்காங்களா? வணக்கம். வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே கிளம்புறேன். ஏன் அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்களா? கோவமா இருக்காங்களா? என்னை பார்த்த உடனே ஒரு காளியாட்டமா ஆடிட்டாங்க. ஐயோ, பாருங்க, இதுல எங்க தவிர எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க பெருமையெல்லாம் எடுத்து சொன்னேன். என்ன சொல்றாங்க? ஆரம்பத்தில் இந்த சம்பந்தமே வேண்டாம்ட்டாங்க. அவங்கள தாஜா பண்ணி நான் ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள என் பிராணமே போயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா ஓகே சொல்லிட்டாங்க. பாப்பா ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களுக்கா அவ்வளவு தூரம் போய் அவங்க கிட்ட பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எதுக்குங்க நன்றிலாம்? என்னால வாழ்ந்தவங்க ரொம்ப பேரு. இந்த தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் எங்களுக்கு மூச்சு வந்துச்சு. பாவம், அவங்களும் பெருந்தன்மையா தான் இருக்காங்க. ரொம்ப பெருந்தன்மையா தான் இருக்காங்க. கொஞ்சம் பெருசாவும் எதிர்பார்க்கறாங்க. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஏற்கனவே நம்ம பேசுனதை விட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்கறாங்க? கூட 5 பவுன் நகை, 25,000 ரொக்கம், ஒரு பைக்கு, அவ்வளவுதான். இல்ல, முதல்ல பேசும்போது 15 பவுன் தான் நகை போடுறதுன்னு சொன்னோம். பைக் வாங்குறது கூட சக்தி இல்லைன்னு சொன்னோமே, ஒத்துக்கிட்டாங்களே. இதெல்லாம் பிரச்சனைக்கு முன்னாடி. இப்ப நிலைமையே வேற. ஏங்க, இப்போ ஒருவேளை அவங்க கேட்டதெல்லாம் போடுறதா சம்மதிச்சா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இல்லையா? எதுக்குப்பா உங்களுக்கு கஷ்டம்? இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப சிரமப்படணும். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, சின்ன பொண்ணு, நீ பேசாம இரு. சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க கொடுக்கறதுக்கு சம்மதிச்சா அவங்க ஒத்துக்கிறாங்க இல்லையா? வேற ஏதாவது இருக்கா? நடந்த விஷயத்துக்கு அவங்கள்ட்ட வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்கணுமா? அது முறை. அவங்க கேட்கறது முறை. நாங்க வரோம். கோபி, மயில காலையில வந்த உடனே அவனுக்கு தகவல் சொல்லிடு. காலையில குடும்பத்தோட எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்டுருவோம். எதுக்குங்க எல்லாரும்? நீங்க, தம்பி, அம்மா 3 பேர் மட்டும் வந்தா போதாதா? சமாதானம் பேச போற இடத்துக்கு கும்பல் எதுக்கு? ஓ, அப்படி சொல்றீங்களா? அதுவும் உங்க தம்பியும் தம்பி பையனும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறவங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள விட்டே பேச சொல்லலாம் பாருங்க. சரி, அப்படியே செய்வோம். சரி, காலையில நாங்க வரதா உங்களுக்கு தகவல் சொல்றோம். சரிங்க, அப்ப வந்துருங்க. வணக்கம், நான் போயிட்டு வரேன். வரேம்மா. ரொம்ப நன்றி. என்னப்பா நீங்க அவர் கேக்குறதுக்குள்ள இப்படி தலையிட்டே இருக்கீங்க? எப்படி இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க? இங்க பார், நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல பேசத்தான் போறோம். அவங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் இதை பத்தி முடிவு பண்ணலாம். நீ எதுக்கு இதை பத்தி கவலைப்படுற? நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன்லப்பா. என்ன மகேஷ், நீ என்ன கஷ்டம் கொடுத்த? இல்லப்பா, நான் மட்டும்னா பரவாயில்ல. எனக்கு கீழே 4 தங்கச்சிங்க இருக்காங்க. எனக்கு என்ன செய்றீங்களோ அது நாளைக்கு அவங்களுக்கு செய்யணும்லப்பா. அததான் அந்தந்த கட்டத்துல பாத்துப்போம். இது முதல் கல்யாணம், எந்த தடங்கள் இல்லாம சிறப்பா செய்யணும். அது ஒண்ணுதான் எங்களுக்கு குறிக்கோள். நீ இதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்காத.
புரியுதா? நீ அமைதியா படுத்து தூங்கு, மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே நீ கல்யாண பொண்ணு, சீக்கிரம் படுத்து சீக்கிரம் தூங்கு. நல்லா சாப்பிடணும், முகத்தை அழகா வச்சுக்கணும். ஓகே, போய் படுத்துக்கு போ. வாமா. போங்க. பாய்சன் குடிச்சவன கூட்டி வந்தனால ஒன்றும் பயப்பட இல்லை. காலைல வந்துடும். தேங்க்ஸ் டாக்டர். அப்பா ஹலோ மகா, தூங்கிட்டீங்களா அத்தா? என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. என் மேல கோவமா இருக்கீங்களா அத்தா? ஏன் அழுதுட்டே கேக்குற? ஏமா நீயா போட்டு எதையும் குழப்பிட்டு இருக்காதம்மா, நல்லா தூங்கு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசுங்க. என்னால இங்க இருக்கவே முடியல. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஊனு கட்டி பிடிச்சு அழணும் போல இருக்கு. ஏமா என்ன விஷயம்? போலீஸ் ரொம்ப அடிச்சாங்களா அத்தா? எல்லாம் என்னால தானே. நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருந்திருக்காது. மகேஷ் கல்யாணமும் நின்றுருக்காது. என்ன எனக்கே பிடிக்கல தான். இங்க பாரு, அப்படிலாம் பேசக்கூடாது. என் மேல நீங்க மாமா எல்லாரும் கண்டிப்பா கோபமா தான் இருப்பீங்க. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் தான் இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிறேன். உங்க கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நான் அப்படி பண்ணல. உங்களை வாழ்நாள் முழுக்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கஷ்டப்படும் போது உங்க பக்கத்திலே இருந்து நீங்க தோண்டிடாம பாத்துக்கணும். என்ன தவிர வேற யாராலையும் உங்களை பத்திரமா பாத்துக்க முடியாது. நான் இதுல எவ்வளவு உறுதியா இருக்கேன்னு காட்டதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். ஆனா எல்லாம் வேற மாதிரி ஆயிப்போச்சு. நான் செஞ்சது தப்புதான். என்னை மட்டும் நீங்க வெறுத்துறாதீங்க தான். என்ன மகா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னை வெறுக்க போறேன்? இங்க பாரு, நீ பாட்டுக்கு கண்டனையும் போட்டு குழப்பிக்காதம்மா, நிம்மதியா தூங்கு. அத்தா, நான் உங்களை உடனே பார்க்கணும். ப்ளீஸ் தான். வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு வாங்கத்தான். இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி நீங்க மகா கிட்ட போய் பாண்டி அவளை சின்சியரா லவ் பண்றதை எடுத்து சொல்றதுதான். மகா வர்ற மகா, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்து வெளிப்படையா சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் வர்றேன். வரீங்களா அத்தா? எப்ப? நாளைக்கு வரீங்களா? நாளைக்கே கூட வர்றேன். ஃபோன் பண்ணிட்டு வரேன். வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரியா? தேங்க்ஸ் தான். இவ்வளவு நாளும் பிரச்சனையினால நிம்மதி இல்லாம இருந்தேன். இப்ப உங்ககிட்ட பேசின இந்த 2 நிமிஷம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் தான். வந்துருங்க தான். வர்றேன் மகா. பாய். கோபி கிளம்பலாமா? போலாம்ப்பா. வரோம்மா. சரிப்பா. மீனாட்சி, என்னங்க? கிளம்பலாம். இந்த வரேன். படிச்சிட்டு இருக்கியா? ஆமாப்பா. சரி வரேம்மா. மாடி கிளம்புறோம் நாங்க. கவலைப்படாத, எல்லாம் நல்ல விதமா முடியும். அப்பா, புரியுது. ரொம்ப தாழ்ந்து போக வேணாம், அதானே? அதுக்கெல்லாம் தேவையே இருக்காது. நாங்க இருக்கிற நிலைமையை அவங்களுக்கு விளக்கறதுக்காக போறோம், அவ்வளவுதான். சரியா? நேரத்தை சாப்பிட்டு தூங்கிடுங்க, எங்களுக்காக காத்திருக்க வேணாம். அண்ணே சொல்லுங்கண்ணே. எங்க இருக்க? நான் வீட்டிலண்ணே. வீட்டில் தான் இருக்கேன். வீட்லயா? சரி. ஆமாண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோம். தரகன் சொன்னபடி நான், கோபி, நம்ம மீனாட்சி எல்லாரும் சந்தோஷமா போய் மன்னிப்பு கேட்டு வந்துடுறோம். சரிங்கண்ணே. கொஞ்சம் நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வந்து போ, பிள்ளைங்க தனியா இருக்கும். நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புண்ணே, நான் வந்து பாத்துக்கிறேன். அப்புறம் பாண்டி எங்க இருந்தாலும் கூப்பிடு, அவனையாவது கூப்பிட்டு போறோம். பாண்டி வெளியில போயிருக்கானே. ஓ, வெளில போயிருக்கானா? சரி, அவங்ககிட்டயும் சொல்லிடு. கிளம்புறோம்ப்பா. சரிங்கண்ணே. நம்ம புள்ள கல்யாணம் தானே நமக்கு முக்கியம்.
அண்ணே கொஞ்சம் பொறுமையா பேசுங்கண்ணே. ஆமா வாமா சீக்கிரமா போலாம். வாங்க என்ன இந்த பக்கம்? வாங்க மாமா. அம்மா, எங்க வீட்டு பூட்டிட்டு எங்கம்மா கிளம்பிட்டு இருக்கீங்க? உனக்கு விஷயம் தெரியுமா? யார் உங்களுக்கு சொன்னாங்க? என்ன விஷயம்? புஷ்பா ஆஸ்பத்திரியில படுத்திருக்காப்பா. புஷ்பா ஆஸ்பத்திரியில இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? விஷயம் தெரியாதா உங்களுக்கு? அட என்னம்மா ஆச்சு அவளுக்கு? வாங்க போலாம். அப்பதான் மகன் எங்க? எல்லாம் ஆஸ்பத்திரியில தான்ப்பா இருக்காங்க. வாங்க என்னம்மா ஆச்சு? வாங்க. இந்த சீட்டுக்கு முதல்ல உடனே வாங்கிட்டு வந்துருங்க. சம்பந்தம் கீழே மெடிக்கல்ல போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. நீ போய் வாங்கிட்டு வா பாப்பா. டேய், நான் அம்மாவை பாத்துக்கிறேன்டா, போய் வாங்கிட்டு வாடா. நான் அம்மா பாத்துக்கிறேன், நீ போய் வாங்கிட்டு வா போடா. ஏ மாப்பிள, அப்புறம் பேசுறேன்டா. மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லங்க, அர்ஜென்ட்டா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கால். மை ஃப்ரெண்ட் ஹி கமிங் நெக்ஸ்ட் வீக். அதான். ஹலோ, என்ன மேடம், உங்ககிட்ட பேசணும் வெயிட் பண்ணியிருந்தேன். நீங்க பாட்டுக்கு போறீங்களா? என்ன பேசணும்? இல்ல மேடம், நீங்க என்ன கேரளாவா? இல்லையே, நான் திருச்செங்கோடு. ஓ, நம்ம ஊரா? திருச்செங்கோடு காரியை இப்படித்தான் வளர்த்தியா இருப்பாளுன்னு தெரியும். கேரளா காரியை வேஸ்ட், வெறும் கலர் தான். இந்த மாதிரி முகலட்சணம் கிடைக்குமா? இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் வந்து மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தப்ப உங்களை டாக்டர்னு நினைச்சேன் தெரியுமா? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? ஷூர் மேடம். இந்த மாதிரி கம்பீரமா நட, அழகான சிரிப்பு, முகத்துல ஒரு ஒளி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க வீட்டு சேவல் கூட உங்களை மாதிரி தான் அழகா தவி தவி நடக்கும். தேங்க்யூ. மை நேம் இஸ் சமந்தா. யூ நேம் ப்ளீஸ்? மயிலு. யூ மீன் பீகாக்? நோ, மயிலம்மா. ஓ, பீகாக் மதர். ஓ ஸ்வீட். இந்த பேருக்காகத்தான் 16 வயது படத்தை மயிலுங்கிற கேரக்டருக்காண்டி 50 தடவை பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் மேடம், உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஓப்பனா. நீங்க என்கிட்ட என்ன பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க நடதான். யூ மீன் மை வாக்? நடந்து காட்டுங்க. இந்தா இந்த ரிவர்ஸ். எங்க இந்த பக்கம் நடந்து காட்டுங்க. இங்கிட்டா? சரியான லூசா இருக்கும் போல. ஏமாத்திட்டால. ஆள் இல்லாத ஊர்ல இழுப்பும் போக்கு சக்கரை மாதிரி இந்த ஏரியால இவ்வளவு கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இவ்வளவு டீல்ல விட்டு போயிட்டால. இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுமே. மகா, அம்மாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்ல மாமா. ட்ரிப்ஸ் முடிஞ்சோன்னா டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போய் சொல்லிட்டாங்க. கடவுளே கடவுளே, இவன் ஏமா இப்படி மருந்தெல்லாம்? இங்க பாருங்க, உங்க பொண்ணு மண்ணெண்ணெய் குடிச்சா, நாங்க பார்க்க வந்தோம். உங்க தங்கச்சி மருந்து குடிச்சிருக்கா, நீங்க பார்க்க வந்து கணக்கு சரி பண்ணலாம் பாக்குறீங்களா? ஆனா ஒன்னியா, உன் குடும்பத்தில் நடந்த கேவலம் என் குடும்பத்தில் நடக்கல. மாப்பிள்ள, நடந்தது எல்லாம் அம்மா சொன்னாங்க. அதை கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. ஏன் தான் நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியலையே. தெரியல? எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்க குடும்பத்தில் நடந்த குழப்பம்தான். நீ உங்க அண்ணனும் பெத்து வச்சிருக்கீங்க புத்திர சிகாமணிகள். அவங்களால தான் மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. புஷ்பா, இங்க பாரியா, டிஸ்டர்ப் பண்ணாத. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, அவ மயக்கமா இருக்கா. நீங்க எல்லாம் இல்லாம இருந்திருந்தாலே என் பொண்ணுடைய கல்யாண பேச்சு முடிஞ்சு நாள் குறிச்சிருப்போம். போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. மாப்பிள்ள, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். வந்த இடத்துல எப்படி மாப்பிள்ள தனியா வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேச. என்கிட்ட தனியா பேசுறதுக்கு என்னையா இருக்கு? கொஞ்சம் வாங்கல மாப்பிள்ள. வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? இருக்கம்பா இருக்கம்பா. சம்பந்தம், அம்மா பாத்துக்கடா. அத்தைக்கு என்ன உடம்பு சரியில்லையா? மருந்து குடிச்சிட்டாங்களா? மாப்பிள, உடம்பு சரியில்லைன்னா மருந்து குடிச்சா சரியாயிரும். மருந்து குடிச்சு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு தானே உங்க டவுட்டு? அம்மா குடிச்சது பூச்சிக்குழி மருந்து மாப்பிள. நில்லியா,
உங்ககிட்ட நான் பேசுறதே பெரிய விஷயம். தனியா பேசுறேன்னு கூட்டம் வந்துட்டு உன் ஊரு கூட்டு போறியா? எது வந்தாலும் இங்கேயே சொல்லியா, நான் நிறைய கவனிக்கணும். மாப்பிள்ள, மகா விஷயத்துல என்னென்னவோ நடந்து போச்சு மாப்பிள்ள. மகாவுக்கு கோபியை கொடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கோபி பேரை சொன்னாலே உங்களுக்கு கோவம் வருது. ஆமாயா, அந்த தைகார பையன் எனக்கு மாப்பிள்ளையா? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என் பொண்ணு மகாராணி மாதிரி வாழ வேண்டியவையா? கண்டிப்பா மாப்பிள்ள, உங்க பொண்ணு மகாராணி மாதிரி இருப்பா. மாப்பிள்ள, கோபியை தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. ஆனா புஷ்பா மனசுல என்னடான்னா, புஷ்பா என்ன எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய மனசுலயும் மகாதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசை. ஆனா கோபியை உங்களுக்கு பிடிக்கல. அப்ப பாண்டிக்கு மகாவை கொடுக்கலாமே? இல்ல மாப்பிள்ள, மகாவை மகாராணி மாதிரி வச்சுப்போம் மாப்பிள்ள. ஏயா கொஞ்சமாவது முன் யோசனையோட தான் பேசுறியா? நான் உன் அண்ணன் குடும்பத்தையே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பெரிய குபேரனா? உன் அண்ணனாவது மெயின் வாதியா? நீ ஒத்து உதவும் குடும்பத்துல என் பொண்ணு அடுப்பு ஊதணுமா? என்ன தைரியம் வந்தா என்கிட்டே வந்து பொண்ணை கேப்ப நீ? இல்ல இல்ல மாப்பிள்ள, அப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, பாண்டி மகா மேல உசிரியே வச்சிருக்கா மாப்பிள்ள. மகா மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவளை நாங்க பூ மாதிரி பார்த்துப்போம் மாப்பிள்ள. என்னது பூ மாதிரி வச்சு பார்த்துப்பீங்களா? பாதி நேரம் உன் குடும்பமே பூ கட்டி தானே கஞ்சி குடிக்குது. என் பொண்ணை இளவரசி மாதிரி வளர்த்துருக்கேன். உன் குடும்பத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை பூ கட்ட வைக்கலாம் பாக்குறியா? யோ, அதுக்கு அந்த கோபியை பரவாயில்லையா? கையில ஒரு தொழில் வச்சிருக்கான், தையல் செலவு மிச்சம். ஆனா ஓமாவன் வெறும் பய. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டிருப்பியா? அறிவு இருக்கா உனக்கு? என்ன இப்படி வந்து நிக்க முடியா பண்ணிட்டானே அவன். ஆசைப்பட்டானே மாப்பிள்ள. பாண்டி மகா மேல உசுரா இருக்கா மாப்பிள்ள. அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு புலம்புறா. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாப்பிள்ள. இத பார், உன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யோசனை பண்றதுக்கு இடமே கிடையாது. என்கிட்ட எப்பவுமே ஒரே பேச்சுதான். அது சரி, உன் அண்ணன் பொண்ணு கல்யாணம் அப்படி இப்படி ஏற்பாடு பண்ணீங்களே, என்னாச்சு? நடக்கல, நின்னு போச்சு. அந்த கல்யாணத்தையே நடத்த முடியல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேச வந்துட்டியா? மனுஷனாயா நீ? இல்ல மாப்பிள்ள, மகேஷ் கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ள. அது விஷயமா பேசத்தான் அண்ணன் திருப்பலாணி போயிருக்காரு. அந்த கல்யாணம் நிக்காது, பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நடக்கும் மாப்பிள்ள. நீங்க மட்டும் பாண்டிக்கு மகாவை கொடுக்கறதுல சம்மதம்னு சொல்லிட்டீங்கன்னா போடும் மாப்பிள்ள. நீங்க ஒரு பைசா காசு செலவு பண்ண வேண்டாம் மாப்பிள்ள. நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்தையும் தடபுடலாம் பண்ணி காட்டுறேன் மாப்பிள்ள. நான் உசுறு இருக்க வரைக்கும் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் பாண்டிக்கும் மகாவுக்கும் தான். நீ சாகர வரைக்கும் சம்பாதிக்கிறத 2 மாசத்துல சம்பாதிக்கிறவனதாயா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்கேன். இந்த கல்யாண பேச்சை இதோட நிப்பாட்டு. இதுக்கு மேல நான் கடவுள்கிட்ட தான் முறையிடணும். மாப்பிள்ள, ஒரே ஒரு வேண்டுகோள். நான் இங்க வந்து பாண்டிக்கு மகா கேட்ட விஷயத்தை மட்டும் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்.